நம்ம என்ன பார்க்குறோம்னா, பரிசுத்தாவின் வரங்கள பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல பரிசுத்தாவி பத்தி பார்த்தோம். பரிசுத்தாவியோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தும். அது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி தந்தது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவாங்களாம். ஓகே. ம். ஆ படிக்கலாம் 26ல 26. எங்க ஜான்? ஜான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் ம். உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுவார். ஓகே. ம்ஹ்ம். நினைப்பூட்டுவார்னா என்னது? ஞாபகம். ம்ஹ்ம். ஹி வில் மேக் யூ ரிமெம்பர். ஓகே. ம். தேற்றவாளன். ஓகே. ம்ஹ்ம். தேற்றவாளன்னா என்னது? இந்த ம்ஹ்ம். கவுன்சிலர். ஓகே. ம். கூட இருந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி ம்ஹ்ம். தேற்றதுக்கு ம். ஒருத்தர் இருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம். ம். ஏன்னா, எதுக்காக பரிசுத்தாவி குடுத்தாரு இயேசு கிறிஸ்து? அடுத்த சொல்லி சொல்றாரு. பிதாவின் பரிசுத்தாவிய ம்ஹ்ம். அவங்களுக்கு எதுக்காக பரிசுத்தாவி குடுத்தாரு? ம். ம். அவர் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு. கரெக்ட். ஓகே. ம். ம். நான் உங்கள வந்து தனியா விடல. ம். உங்களுக்கு நான் என்ன ம். பண்றேன்? ஒரு தேற்றவாளனாகிய பரிசுத்தாவி குடுக்குறேன்னு சொல்லி தான் யோவான்ல ம்ஹ்ம். பேசுவாரு அவரு. ம். ஓகேவா? ம். ம். நான் அனுப்புறேன். உங்கள வந்து கைவிட மாட்டேன். உங்க ம். கூடயே இருக்கிறதுக்கு என்ன பண்றேன்? பரிசுத்தாவி ம்ஹ்ம். வந்து குடுக்குறேன். ம். சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து தேவன்கிட்ட வந்து சொல்லி ம்ஹ்ம். அட்ரஸ் சொல்லி பார்க்குறோம். அதுதான் ம். பெந்தைக்கோஸ்துனால என்ன ஆகுது? ம். பரிசுத்தாவி வருது. வந்தவுடனே ம்ஹ்ம். அவங்களுக்கு வந்து பலன் வருது சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ம். கடைசி இப்ப வரைக்குமே நம்மளுக்கு என்ன குடுத்திருக்காரு தேவன்? பரிசுத்தாவி பரிசு. குடுத்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். அந்த ம். வரங்கள்ல கூட சில வரங்கள் இருக்கான்னு குடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். இன்னமும் வந்து அது அற்புத அடையாளங்களா தேவை கிடையாது. ம். காஸ்பல் ஒர்க்லாம் கிடையாது. ஓகே. ம்ஹ்ம். ஆனா பக்தி விருத்திக்கான வரங்கள் ம்ஹ்ம். தான் இருக்கு. சிலது வந்து ம்ஹ்ம். தேவன் குடுத்து தான் இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம்ஹ்ம். ஏன்னா சபைக்கு தானே தேவை அது. ம். அது வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கிடையாது. ம். ம். ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, பக்தி விருத்திக்கான காரியங்கள் பார்க்கும்போது நாலேட்ஜ், ம்ஹ்ம். அண்டர்ஸ்டாண்டிங், ம். ஓகே, விஸ்டம், நாலேட்ஜ் அந்த அதெல்லாம் குடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். சில காரியங்கள். சரி. அந்த வகையில நம்ம இங்க பார்க்கும்போது, பரிசுத்தாவி வரும்போது என்ன ஆகுதுன்னா, சகல சத்தியத்துக்குள்ள நம்மள வந்து வழிநடத்துவாரு. ஓகே, ம்ஹ்ம். டீச் யூ ஆல் திங்ஸ் அண்ட் வில் ரிமைண்ட் யூ அபௌட் வாட் எவர் ஐ ஹவ் செட் டு யூ. ம்ஹ்ம். அதே பார்த்தீங்கன்னா, இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம். ம். 10 கிளாஸ் முடிக்கிறோம். ம். ஆனா எல்லாமே ஞாபகம் இருக்குமா பார்த்தீங்கன்னா, ஞாபகம் இருக்காது. ம். தீம் வேணா கொஞ்சம் லைட்டா ஞாபகம் இருக்கலாம். ஓகே. ம்ஹ்ம். ஆனா ம். எப்ப வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, அப்ப வந்து என்ன ஆகுமா? ம்ஹ்ம். பரிசுத்தாவி மூலமா ஃபுல்லாவே வந்து ம். ஞாபகப்படுத்துவார். எல்லாமே ம். அதுதான் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸா இருக்கு சொல்லி ம். பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். ம். அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்படுற சீல், முத்திரை போடப்படுறது. ஓகே. கேரண்டீட் டெபாசிட். ஓகே. ம்ஹ்ம். ம். சொல்ற அந்த சீலே வந்து எப்ப கொடுக்கப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவி மூலமா தான். 13, 14, 15 படிங்க. 13, 14. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தைக் கேட்டு விசுவாசிகளானபோது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ம். முத்திரை அவருக்கு சீல் பண்ணாங்க. ம். 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 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஓகே. சீல்டு சொல்லி பார்க்கிறோம். ம். ம்ஹ்ம். அச்சாரமா. இதான் நீங்க ம். வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். தேவனுடைய நாமம் வந்து அவங்க தலையில மேல ம்ஹ்ம். முத்திரிக்கப்பட்டிருக்குது சொல்லி ஒரு ம்ஹ்ம். அடையாளமா சொல்லுவாங்க சொல்லி பார்க்கிறோம். ம். அப்ப என்னது ம். இது? ம்ஹ்ம். இது ஒரு சீல். சீல். ஒரு ம்ஹ்ம். பரிசுத்தாவியோ ம். குடுக்கப்பட்டது வந்து நீங்க வந்து ம். கேரண்டீட் டெபாசிட் இயேசு கிறிஸ்துவோட வருகையில நீங்க ம். வந்து எடுத்துக்கொள்ளப்படணும் சொல்றது வந்து ம்ஹ்ம். சொல்லப்படுறது. ம்ஹ்ம். சீல் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். ம். சரி. இப்ப நம்ம வந்து பரிசுத்த பத்தி நம்ம ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். அது ம்ஹ்ம். தேவனோட வல்லமையா இருக்கு. அது தேவன் கிட்ட இருந்து வர்றதா இருக்கு. இயேசு ம்ஹ்ம். கிறிஸ்து தான் அது வந்து போயிட்ட பிறகு நான் அனுப்புறேன்னு சொல்லி சொல்றாரு. பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து குடுக்கப்படுது. ம்ஹ்ம். அது யாரெல்லாம் விசுவாசி ஆகுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுது? பரிசுத்த வந்து ம்ஹ்ம். குடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். ம். ஓகே. விசுவாசிகளுக்கு தேவன் வந்து கன்ஃபார்மா என்ன பண்றாருன்னா, பரிசுத்த குடுத்து அவங்கள வந்து சீல் பண்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அந்த இதுல. சரி. இப்ப வந்து என்னதுன்னா, அது வரங்கள் நம்ம பார்த்தோம். ஓகே. ம்ஹ்ம். வரங்கள் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். ம். அதுல வந்து மொத்தம் 9 வரங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது பரிசுத்தாவின் வரங்களா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். அது வந்து சபையோட பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டது. அப்புறம் ம்ஹ்ம். சுவிசேஷத்துக்காக கொடுக்கப்பட்டது சொல்ற 2 பக்கெட்ல நம்ம பார்த்தோம். 5, ம்ஹ்ம். 5 வரங்கள். அதுல ம். ஒரு வரங்கள் என்னவா இருக்கு? 9 வரங்கள்ல அதுல 1 மட்டும் என்ன இருக்கு? 2 இடத்துலயே இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அது ம்ஹ்ம். என்னது? எந்த வரம்?
ம். டிஸ்டிங்விஷிங் பிட்வீன் ஸ்பிரிட்ஸ், ம்ஹ்ம். ஆவிகளை அவைகளை பகுத்தறியது, பகுத்தறிதல். ம்ஹ்ம். அறிதல் சொல்லி பார்க்குறோம். மிச்சபடி 4 சொல்லும்போது ம்ஹ்ம். தீர்க்க தரிசனம், ம். அப்புறம் அறிவு, ஞானம், ம்ஹ்ம். விசுவாசம் ம். ம். சொல்ற இந்த 4 பிளஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பிரிட் இருக்குது. இந்த ம்ஹ்ம். சைடு பக்தி ம்ஹ்ம். விருத்திக்காக கொடுக்கப்படுது. ம். பக்தி விருத்தி சுவிசேஷத்துக்காக கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். மிராக்கிள்ஸ், அற்புதங்கள், ம்ஹ்ம். ம். அப்புறம் ஹீலிங்கு, ம். சுகமளிக்கிறது, அப்புறம் வந்து ஆஹ் அது ப்ராஃபஸி, சாரி, அது அதர் டங்ஸ், அந்நிய பாஷை, ம். வியாக்கியானம் பண்றது, ம். அப்புறம் வந்து இந்த ஆவிகளை பகுத்தறியுது ம். சொல்லலாம் இருக்கிறது. ஓகே, ம். இது சுவிசேஷத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ ம். சுவிசேஷம், பக்தி விருத்தி சொல்ற 2 ம்ஹ்ம். பேருமே பெரியது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ம்ஹ்ம். இப்படி இருக்கும்போது அங்க ம். அங்க சபையில வந்து பாத்தீங்கன்னா ம். எது வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு வரமா நினைச்சிட்டு இருந்தாங்க 1 கொரிந்தியர் சொல்லி ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, ம். எது சூப்பரான ஒரு சுப்பீரியரான ஒரு வரமா நினைச்சாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். அந்நிய பாஷையா. ம்ஹ்ம். ஏன் சொல்லுங்க? ம்ஹ்ம். ஏன் அந்நிய பாஷையை வந்து பயங்கர வேல்யூபிளா நினைச்சாங்க ஏன்னா மற்ற யாருக்கும் வரங்களை புரியாதுன்னு. காட்டிலும்? யாருக்கும் புரியாதது மட்டும் கிடையாது, அங்க ம்ஹ்ம். புரிஞ்சதுனால தான் அங்க பேசுறாங்கல்ல. அங்க ம்ஹ்ம். இப்பதான் நிறைய பேருக்கு புரியல அந்நிய பாஷை ம்ஹ்ம். சொல்றது. ம். இப்பதான் வந்து கையா மையா பேசிட்டு இருக்காங்க. ம். அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அது. ம்ஹ்ம். ஏன்னா ம். ம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம்னா, ம்ஹ்ம். அங்க அநேக கிரேக்க யூதர்கள் என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க, ம்ஹ்ம். அந்த யூதர்கள் இவங்க நம்மளோட மொழியில பேசுறாங்களே சொல்லி சொல்றாங்க. வேணா ம்ஹ்ம். படிக்கலாம். ம். ஆக்ட்ஸ் ம். ம். 2ஆம் அதிகாரத்துல ம். ஆஹ் 1ஆம் வசனத்துல இருந்து படிங்க. 1ல இருந்து 12 வரைக்கும், 12 இல்ல 13 வரைக்கும், 12 வரைக்கும். ஆக்ட்ஸ் 1 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2 1ல இருந்து 13, 12. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் ம், போல ம், வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குக் ம், காணப்பட்டு, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்குத் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஓகே, நில்லுங்க. ம். வெறும் இதை மட்டும் படிச்சீங்கன்னா எப்படி இருக்கு? இப்ப நடக்கிற ம். பெந்தைக்கோஸ்து சபையில் நடக்கிற மாதிரி இருக்கா? ம். பரிசுத்த ஆவி வந்த உடனே எல்லாரும் வெவ்வேறு ம். பாஷையில பேசுறாங்க. ஓகே, ம். இதை மட்டும் படிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். 4 ம். வரைக்கும் படிச்சீங்கன்னா. ம். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த அடையாளமே என்னதுன்னா அந்நிய பாஷை கொடுத்தாரு. ம். ஓகே, ம். இதுதான் அதனால தான் எல்லா சபையிலயும் பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம். ம். ம். ஓகே, ம். இதை மட்டும் படிச்சுட்டு ம். எதுக்காக அந்நிய பாஷை ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு ம். ம். சொல்ற ரீசன் இருக்கு. என்ன ம். ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு ம். அடுத்த வசனத்துல இருக்க ரீசன் ம். என்ன நடந்தது பாருங்க. 5ல ம்ஹ்ம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ம், அந்த சத்தம் உண்டானபோது திரளான ஜனங்கள் கூடிவந்து தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். ம், எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படியிருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேசக் கேட்கிறோமே, இதெப்படி? ம். பார் பார்த்தரும், மேதரும், எலாமீத்தரும், மேதர், எலாமித்தர், மெசொப்பொத்தேமியர், மெசொப்பொத்தாமியா, யூதேயா, யூதேயா, கப்பத்தோக்கியா, ஆ, பொந்து, ஆசியா, பிரிகியா, ம், பம்பிலியா, எகிப்து என்னும் ஆ, தேசத்தார்களும், ம், சிரேனே பட்டணத்தைச் ம், சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே ம், குடியிருக்கிறவர்களும், ம், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், ம், யூத மார்க்கத்தமைந்தவர்களும், ம், கிரேத்தரும், அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களைப் பேசக் கேட்கிறோமே என்றார்கள். ம். அங்க 12. ம். ம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு, இதென் ம், இதென்னம்மா
இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வாட் டஸ் திஸ் மீன்? எதனால ம்ஹ்ம். இப்படி நடக்குது? சொல்லி ஆச்சரியப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அப்ப மொத்தம் 15 தேசத்துல இருந்து வந்திருக்காங்களாம். ம்ஹ்ம். 15 ம்ஹ்ம். நேஷன்ஸ் சொல்லி பார்க்குறோம். ம். அப்ப பாத்தீங்கன்னா, இங்க வந்து மேல 4ஆம் வசனத்துல ம்ஹ்ம். இல்ல 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல வந்து தேவன் வந்து கீழ இருக்க ஆடியன்ஸ் வந்து வேற ஒருத்தங்களா இருந்தாங்கன்னா, ஓகே. ம்ஹ்ம். அப்போ அற்புதங்கள குடுத்திருக்கலாம். ம். ம். ஓகே. இல்லன்னா வந்து அ அறிவ குடுத்திருக்கலாம். ஓகே. ம். கீழ இருக்க ஆடியன்ஸ் வந்து என்னவா இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். எல்லா தேசத்துல இருந்து வந்த மக்களா இருந்ததுனால, அவங்களுக்கு என்ன ம். குடுத்திருக்காரு? அந்நிய ம்ஹ்ம். பாஷைய குடுத்திருக்காரு. ம். ஓகே. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. ம்ஹ்ம். அப்ப பாத்தீங்கன்னா, அதனால தான் ம்ஹ்ம். இவங்க எல்லாருமே அந்நிய பாஷை பேசுனாங்க ரீசனே. இல்லன்னா ம். மொத்தம் 9 வரங்கள்ல ஏதாவது ஒரு வரங்கள வந்து என்ன பண்ணிருப்பாங்க? தேவன் ம். வந்து கீழ இருக்க ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி, கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த ம்ஹ்ம். மாரி தேவன் வந்து குடுத்திருப்பாரு. சொல்லி ம். பார்க்கிறோம். ஓகேவா? அது ம்ஹ்ம். அப்ப 9 வரங்களுமே என்னது இருக்கு? வேல்யூ இருக்கு. ம். ஓகே. 9 வரங்களுமே என்ன இருக்கு? ஆஃப் ஹை பிரையாரிட்டி. ம். ஓகே. இதுல 1 தான் ஹை பிரையாரிட்டி மிச்சதெல்லாம் கம்மி சொல்லி கிடையாது. ம்ஹ்ம். ஓகே. ஆனா என்னாச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொரிந்தியர் மக்கள் மத்தியில இந்த ம்ஹ்ம். அந்நிய பாஷை தான் வந்து இப்ப இருக்கிற ம். 21st செஞ்சுரில இருக்கிற ம்ஹ்ம். பெந்தெகோஸ்தே மக்கள் மத்தியில அந்நிய பாஷை ம்ஹ்ம். தான் வந்து ஒரு பயங்கர பெரிய வேல்யூபிளான ஒரு இதா இருக்குதோ, அதே ம்ஹ்ம். போல அங்கேயும் அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்நிய பாஷை சொல்றது வந்து ரொம்ப வேல்யூபிளா ஒரு இருந்தது சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். ஏன்னா அது சொல்லும்போதே எப்புட்றா இது பேசுறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க எதிர்க்கல இருக்க ஆளுங்க. ம்ஹ்ம். அது ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து என்னதுன்னா, பாரு நான் தெரியாமயே நான் வந்து எவ்வளவு சூப்பரா பேசுறேன் பாரு. இதெல்லாம் தேவன் எனக்கு ம்ஹ்ம். குடுத்திருக்காரு. சொல்லி ம்ஹ்ம். தங்கள மேன்மை பாராட்டுறதுக்காக, பெருமை பாராட்டுறதுக்காக காரியங்களா வந்து பண்ணிட்டு ம்ஹ்ம். இருக்காங்கன்னு சொல்லி போறோம். ஓகேவா? ம். ம். சோ இந்த அந்நிய பாஷை காரியங்கள். ஓகே. இப்போ வந்து நம்ம பேக் டூ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் போயிடலாம். அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. 12 1ல இருந்து நம்ம படிச்சோம் 12 12ல இருந்து ம். படிக்கல ஆரம்பிக்கல ஒண்ணும். 12 நிமிடத்துல. ம்ஹ்ம். 12 12ல இருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, ம். அதற்கு அவயங்கள் அநேகம். ம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. ம். இந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். ம். நாம் யூதராயினும், கிரேக்கராயினும், அடிமைகளாயினும், சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. ஓகே. நாம் அப்ப என்ன சொல்ல வர்றாரு ம்ஹ்ம். பவுலு? ம்ஹ்ம். நம்ம எல்லாருமே யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும் சரி, ம். அடிமையா இருந்தாலும் சரி, ஃப்ரீடமா இருந்தா ஒரு சுயாதீனமா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே சரீரமா இருக்கும். ம். ஓகே. யூனிட்டி. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஓகே. ம். டிஃபரன்ஸே கிடையாது. எல்லாருமே ம். ஒரே சரீரம் தான். ம். அது கிறிஸ்துவின் சரீரமா இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ம். ம். அப்ப அதுல வந்து நம்ம எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றோம். ஒரே சரீரத்துல. ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் சரீரமா நம்ம இருக்கிறோம் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ம். ஒரே ம். பார்ட்டா இருக்கும். ஓகே. ம்ஹ்ம். சரீரத்துல அநேக அவயங்கள் இருக்கு. அவயங்கள் ம். சொல்லும்போது தலை இருக்கு, கழுத்து இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு. அது மாரி எல்லா ம். கண்கள் இருக்கு, காது இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அப்போ அவைகள் இருக்க, ம்ஹ்ம். நீங்க ஏன் ம்ஹ்ம். இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. 15ஆம் ம். வசனத்துல இருந்து படிங்க. ம்ஹ்ம். 15. காலானது நான் ம். கையாய் இராதபடியினாலே, நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால், அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராது. என்ன சொல்றாங்க சில பேரு? ம்ஹ்ம். எனக்கு வந்து ம்ஹ்ம். கை மாரி எனக்கு வந்து அந்த வரங்கள் கொடுக்கப்படல. ம். எனக்கு காலுக்கு ஏற்ற வரங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ம்ஹ்ம். ஓகே. ம். காலுக்கு ஏற்ற வரங்கள்னா, நான் என்ன ம்ஹ்ம். எல்லாரும் நீங்கலாம் வந்து என்னைய வந்து தாங்கணுமா? நான் வந்து ம். இது பண்ணணுமா? ம்ஹ்ம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுன்னா, இப்போ அந்நிய பாஷை ஒருத்தர் பேசுறாருன்னா, ம்ஹ்ம். அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். ம். இவங்களால அந்நிய பாஷை பேச முடியாது. ம். ஆனா வெறும் டிரான்ஸ்லேட் பண்ற வரம் மட்டும் தான் இருக்கு. ம்ஹ்ம். என்ன நான் ஒரு லீஸ்ட்டா உங்களுக்கு? ம். இளக்காரமா நானு? சொல்லி அவங்க ம். என்ன பண்றாங்க? எனக்கு ஏன் வந்து அந்த கை குடுக்கல? ம். ம். எனக்கு ஏன் அந்த ம். வரம் குடுக்கல? சொல்லி நீங்க ம். வந்து என்ன பண்ணக்கூடாது? ம்ஹ்ம். நான் அந்த சரீரம் கிடையாது சொல்லி நீங்க சொல்ல முடியாது. ம். சொல்லி ம். சொல்றாரு. அப்படியே ம். படிங்க. காதானது நான் ம், கண்ணாய் இராதபடியினாலே, நான் ம், சரீரத்தின் அவயம் அல்லவென்றால், அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராது. ம், சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது ம். முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? அப்ப எல்லாருமே என்ன விருப்பப்படுறீங்கன்னா, எது ம்ஹ்ம். பயங்கர சூப்பரான அட்ராக்டிவான ம். ஒரு வரமா இருக்கோ, அதுதான் நீங்க ம்ஹ்ம். விருப்பப்படுறீங்க. ம். எல்லாருமே கண்ண தான் விரும்புறீங்க. எல்லாருமே வந்து காதா இருந்தீங்கன்னா, அப்போ ம்ஹ்ம். கண்ணா இருந்தீங்கன்னா செவி எங்க? எல்லாரும் ம்ஹ்ம். காதா இருந்தீங்கன்னா மோப்பம் ம். எங்க? ம்ஹ்ம். சுவாசம் எங்க இருக்கு? அப்ப ம்ஹ்ம். ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஒரு
இதை கொடுத்திருக்காரு ம், தேவன், ம், பகிர்ந்து கொடுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். ம், அப்படியே படிங்க. ம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ம், அவை எல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் ம், சரீரம் எங்கே? ம், அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. ம். கண்ணானது கையைப் பார்த்து நீ என்னை வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. வெயிட். ஃபர்ஸ்ட் ம், நம்ம ம், 15ல இருந்து 20 வரைக்கும் பார்த்த சினாரியோ என்னது? ம், ம், அவங்களுக்கு ம், கொடுக்கப்பட்ட வரங்கள் அவங்களுக்கு பிடிக்கல. ம், ம், எனக்கே அது தரல, எனக்கே இது ம், தரல சொல்லி ம், கேக்குறாங்க. ஓகே, ம், எனக்கு அது கொடுத்தா நல்லா இருக்குமே, நான் எனக்கு ம், அவங்களுக்கு மட்டும் அது கொடுத்துருக்கீங்களே, ம், எனக்கே இது தரல சொல்லிட்டு. இப்ப சின்ன பசங்க போல இது பண்ணுவாங்களே, எனக்கு ஏன் கேக்ல வந்து குட்டி பீஸ் தான் கிடைச்சது, ம், அவனுக்கு மட்டும் பெரிய பீஸ் கிடைச்சது சொல்லி சண்டை ம், போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க சண்டை ம், போட்டுட்டு இருக்காங்க. ம், ஓகே, இப்ப 2வது சினாரியோ நம்ம என்ன பாக்குறோம்னா, சபைக்குள்ளேயே 1 கொரிந்தியர்ல 21ஆம் வசனத்துல இருந்து இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? நல்லா பெரிய வரங்கள் பெற்றவங்க, அந்த பெரிய ம், வரங்கள் மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு ம், சொல்றவங்க, ம், நீ எனக்கு தேவையில்ல, நான் மட்டும் ம், போதும், நான் பார்த்துப்பேன் ம். எல்லாத்தையும், நீ எனக்கு அப்ப வேணாம். அவங்க வந்து பரவான்னு நினைக்கிறாங்க. ம், ஆஹ் ம், ம், எனக்கு இருக்கிறது பயங்கர பெருசு சொல்லி அந்த ம், மாதிரி சினாரியோ இருக்கு. ம், ம், இப்ப ம், படிங்க அப்படியே 21ல. ம். கண்ணானது கையைப் பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ம், சரீர அவயங்களில் பலவீனமுள்ளவைகளாய் ம், காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. ம், மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளே அதிக கனத்தை கொடுக்கும் கொடுக்கிறோம் ம், கொடுக்கிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமில்லாதவைகளையே வைகளே அதிக அலங்காரம் பெறும். ம். அதுதானே வந்து மேக்கப் பண்றாங்க. எது ம், வந்து டிஃபெக்ட்டா இருக்கோ, அழகா இருக்கிறதுக்கு ம், வந்து இது பண்றது கிடையாது. எது ம், அழகா இல்லையோ, ம், அதுதான் நம்ம வந்து அழகுபடுத்துறோம். ஓகே, ம், அந்த மாதிரி தான் நீங்களும் ம்ஹ்ம். பண்ணணும்னு சொல்றாரு. ம், ம். நம்மில் லட்சணமுள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. ம். சரீரத்திலே பிரிவு உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றைக் குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தைக் கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஓகே. குறை ம், உள்ளதுக்கு அதிக கனத்தை கொடுத்து தேவன் ம்ஹ்ம், சரீரத்தை இப்படி ம்ஹ்ம், அமைச்சிருக்கார் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம், ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுன்னா கழுத்தா இருக்கட்டும், இல்லன்னா அந்த மாரி. ஓகே. ம்ஹ்ம், அதுக்கு வந்து நம்ம இன்னும் அதிகமா வந்து என்ன பண்றோமா, கனம் குடுக்குறவங்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ம், ஃபார் ம், எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது ஆர்ம்பிட் வந்து ம்ஹ்ம், பாத்தீங்கன்னா, கனவீனமானது சொல்லி சொல்றோம். ம், ஓகேவா? ஆனா ம், என்ன பண்றோம், அதுதான் சென்ட் அடிக்கிறோம். அதுக்கு தான் வந்து ம்ஹ்ம், நம்ம ஃபுல்லா வாஷ் பண்ணி ம்ஹ்ம், நல்லா இது ம்ஹ்ம், பண்ணிட்டு ரொம்ப ம்ஹ்ம், ஹைஜீனா வச்சுக்க ட்ரை பண்றோம். ம்ஹ்ம், ஓகேவா? ம், அப்ப பாத்தீங்கன்னா, மூஞ்சிக்கு அந்த அளவு தேவை கிடையாது. ம், மூஞ்சிக்கோ ம், இல்லன்னா மொத்த சரீரத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா, கை, ம், காலுக்கோ வந்து பாத்தீங்கன்னா, அந்த ம்ஹ்ம், அளவு தேவையில்ல. மூஞ்சிக்கு தேவை. ஏன்னா ம்ஹ்ம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்க்காக. ம்ஹ்ம், ஆனா வந்து சென்ட்ல அடிக்க மாட்டோம் மூஞ்சில. ம், ஓகேவா? ஆனா ம்ஹ்ம், சென்ட் அடிக்கிறது, எல்லாம் அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ம்ஹ்ம், காரியங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம். அதனால ம்ஹ்ம், எது கனவீனமா இருக்குதோ, அதுக்கு தான் வந்து ம், எல்லாருமே இது பண்ற மாரி, நீங்க எல்லாருமே ஒரே ம்ஹ்ம், சரீரமா இருக்கீங்க. ம்ஹ்ம், உங்களில யாராவது வந்து குறைபாடா இருந்தாங்கன்னா, அவங்களுக்காக என்ன ம்ஹ்ம், பண்ணுங்க? நீங்க ம்ஹ்ம், உதவி செய்யுங்க. ஓகே. ம், அதுக்கு தான் முதல் கனம் செலுத்தணும்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்கள நீங்களே வந்து யோசிச்சு நீங்களே வந்து பெருமை ம், பாராட்டி, மத்தவங்கள ம்ஹ்ம், வந்து இளக்காரமா செய்யறீங்க ம்ஹ்ம், சொல்லி பவுல் வந்து இங்க கண்டிக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம், இப்ப அத வச்சு என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி பாருங்க. 27ல இப்ப 2 பாயிண்ட் 2 சினரிய வச்சு ம்ஹ்ம். என்ன சொல்ல வர்றாரு? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்க தான் சரீரம்ப்பா. ம்ஹ்ம், நான் சொன்ன விஷயமே என்னதுன்னா, நீங்க தான் சரீரமா இருக்கீங்க. ம்ஹ்ம், தனித்தனி அவயமா இருக்கீங்க. ம். ஓகே. ம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியர்களையும், ஆளுகை ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஓகே. ம், பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா தான் தேவன் என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். ம்ஹ்ம், ம்ஹ்ம், அப்போஸ்தலர்கள, பின்பு தீர்க்கதரிசிகள், பின்பு ம்ஹ்ம், டீச்சர்ஸ், அப்புறம் ம்ஹ்ம், மிராக்கிள்ஸ், ஹீலிங்ஸ், ம்ஹ்ம், ம்ஹ்ம், கைடன்ஸ், ஹெல்ப், அப்புறம் டங்ஸ். ம்ஹ்ம், ஓகே. ம், வரங்கள் அந்த அந்நிய பாஷை சொல்றது கடைசில தான் வருது. ம்ஹ்ம், ஓகே. அப்படிதான் தேவன் வந்து ஏற்படுத்தினார். ஓகே. ம்ஹ்ம், அப்படி சொல்லிட்டு ம். அடுத்தது எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் ம், தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லாரும் ம், அற்புதங்களை செய்கிறவர்களா? ம், எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லோரும் ம், அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா? எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? ம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே. இப்படி இருக்க ம், ஈகர்லி ம்ஹ்ம், டிசைர் த கிரேட்டர் கிஃப்ட். ம்ஹ்ம், ஓகே. மிகப்பெரிய கிஃப்ட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ம், ம், மோஸ்ட் எக்ஸலன்ட் வே. அந்த ம்ஹ்ம், கிஃப்ட்ட நான் காமிக்கிறேன். ம், அது என்ன கிஃப்ட் சொல்லி நான் அடுத்த அதிகாரத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்த அதிகாரம் அந்த இதுல எழுதுவாரு. ம்ஹ்ம், அதுதான் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம், அன்பு. ஓகேவா? ம்ஹ்ம்,
ம். அதை பத்தி ம். பேச போறாரு. ம். அப்படியே நம்ம போலாம் அது இருக்கும். ம். 13:1 இருந்து பாருங்களேன். ம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் ம், பாஷைகளையும் பேசினாலும் ம். அன்பு என்னில் எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்ன சொல்ல வர்றாரு? நீங்க ம்ஹ்ம். வந்து பூமிக்குரிய பாஷைக்கு தான் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே. ம். ம். சப்போஸ் நான் வந்து தேவ தூதனுடைய பாஷை பேசினாலும், ஓகே, ம்ஹ்ம். எல்லாம் ஒரு ஒரு ஆளு. தேவ தூதர்கள், தேவன் அங்க என்ன ம். பேசுறாரோ, என்ன பாஷை பேசுறாங்களோ, அந்த பாஷையை நான் பேசியிருந்தாலும், ம்ஹ்ம். எனக்குள்ள வந்து அன்பு இல்லன்னா, ஓகே, ம். நான் வந்து சத்தமிடுற கைத்தாளம் போல தான் இருப்பேன். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது சொல்லி சொல்றாரு. ம். அப்பனா, ம். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், உன்கிட்ட அன்பு ம்ஹ்ம். இல்லன்னா ஒண்ணும் இல்ல சொல்லி சொல்றாரு. ம். ம். ஓகே. ம். அதான் இங்க சொல்ல வர்றது. அடுத்தது. ம்ஹ்ம். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு என்னில் எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ம். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ம். ஒன்றுமில்லை. ஓகே. சகலவித தீர்க்கதரிசனங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ம்ஹ்ம். பேசியிருந்தாலும், ம்ஹ்ம். அன்பு எனக்கு இல்லன்னா ஒன்றுமில்லை சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. அடுத்தபடியா பாருங்க. 33 வசனம். ம்ஹ்ம். 3வது வசனம். ஆ. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஓகே. ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. அப்ப ம். நீங்க தீர்க்கதரிசனத்துல மறைபொருள் சொன்னாலும் சரி, பயங்கரமான ம்ஹ்ம். ரகசியங்கள் தெரிஞ்சாலும் சரி, பேர்க்கத்தக்க ம்ஹ்ம். மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் சரி, ம்ஹ்ம். இல்லன்னா உங்களுடைய சரீரத்த சுட கொடுத்தாலும் சரி, அன்பு ம்ஹ்ம். இராவிட்டால் அதுல ஒரு ஒரு பலனும் இல்ல, ம்ஹ்ம். ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது சொல்லி சொல்றாங்க. ம். அப்ப இங்க செய்யற வரதெல்லாம் என்னது? தன்னுடைய வீண் பெருமைக்காகவும், தன்னுடைய ம். புகழ்ச்சிக்காகவும் செய்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அதனால ஒரு ம்ஹ்ம். பயனும் கிடையாது. நீங்க அன்போட ம்ஹ்ம். செய்யணும். சொல்லி ம்ஹ்ம். தான் வந்து பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த மேன்மையான வரத்த வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். ம். அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும்னு சொல்லிட்டு இந்த கான்டெக்ஸ்ட் வந்து சகோதரர்கள் மத்தியில என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ ஒழுங்கின்மை இல்லாதபடிக்கு ஒழுங்கு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ம்ஹ்ம். இப்ப வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம அப்படியே நெக்ஸ்ட் நம்ம போலாம். எங்கன்னா ம். 14ஆம் அதிகாரம். நம்ம 13 திரும்பி வருவோம். இன்னொரு ம். பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ம். 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிங்க. அன்பை நாடுங்கள், ஞான ம், வரங்களையும் விரும்புங்கள், ம். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க ம்ஹ்ம். தரிசன வரத்தை ம்ஹ்ம். விரும்புங்கள். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, தீர்க்க தரிசன வரம் தான் இம்பார்ட்டன்ட். எதுக்காக பவுல் ம்ஹ்ம். வந்து தீர்க்க தரிசன வரத்த சொல்றாரு? ம்ஹ்ம். சொல்லி பார்த்தீங்கன்னா, சபைகளுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்காக எது ம்ஹ்ம். தேவை? தீர்க்க தரிசன வரம் தான் இம்பார்ட்டன்ட். ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். அங்க ம். சபையில உட்கார்ந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க? அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நடந்த மாரியே என்ன பண்றீங்க? இங்கேயே ம்ஹ்ம். உட்கார்ந்து ம்ஹ்ம். அந்த வரங்கள வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்நிய பாஷை வந்து பேசிட்டு இருக்கீங்க சபைக்குள்ள. ம். அது வந்து நம்மளுக்கு கிடையாதுப்பா சொல்லி தான் ம்ஹ்ம். பவுல் வந்து இந்த ம்ஹ்ம். 2 விஷயத்த பத்தி பேசுறாரு. என்னதுன்னா, ம். தீர்க்க தரிசனத்த பத்தி பேசுவாரு. அப்புறம் ம். அந்நிய பாஷை பத்தி பேசுவாரு. இந்த 2 பத்தி தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த 14ஆம் அதிகாரத்துல முழுக்க முழுக்க சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே. ம். அப்படியே நம்ம போலாம். 2ஆம் வசனத்துல இருந்து. ம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ம், ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஓகே. நீ அந்நிய ம். பாஷை வந்து சபையில உட்கார்ந்து பேசும்போது, அது நீ என்ன பண்ணல? மனுஷங்களுக்காக ம்ஹ்ம். பேசல. அப்புறம் ம். எதுக்காக இங்க இங்க வந்து பேசிட்டு இருக்க? ம். ம். சொல்லி பவுல் கேட்கிறார். அடுத்த அடுத்த ம்ஹ்ம். வசனத்துல கேட்கிறாரு. ஆனா ம். பாத்தீங்கன்னா, அப்ப நீ வந்து தேவனிடத்தில் பேசுறன்னா, நீ தனியா போய் ம்ஹ்ம். பேசு. ம். சொல்லிடுவாரு. ஓகேவா? ம். அப்ப சபைக்கான காரியங்கள் கிடையாது. ஆனா தீர்க்கதரிசனமானதோ அடுத்த வசனம் படிங்க. ம்ஹ்ம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ ம். மனுஷருக்கு புத்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ஓகே. பக்தி, விருத்தி, புத்தி, ஆறுதல் உண்டாகத்தக்க பேசுகிறாங்க. ஓகேவா? ம்ஹ்ம். அடுத்தது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ம், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க ம். தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பாயிண்ட் வந்துச்சா? ம். அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் தான் பாத்துக்கிறாங்க. அப்ப நீ ஏன் ம்ஹ்ம். சபையில வர? ம். வந்து பேசுற? நீ தனியா ம்ஹ்ம். போய் பேசிக்கோ. சபைக்கு ம். வந்து எது தேவையோ அது மட்டும். அப்ப பக்தி ம். விருத்தி உண்டாக்குறதுக்கு எது தேவை? ம். தீர்க்கதரிசனம் தேவைன்னு சொல்லி பவுல் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் எஸ்பெஷலி தீர்க்கதரிசனத்த நாடுங்கள் சொல்லி ம்ஹ்ம். சொல்றாரு. ஓகே. ம். ம். ஓகே. அடுத்தது 5. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் ம், அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க ம். தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் கரெக்ட்டா? நீங்கள் ம். தீர்க்க ஆதலால் தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். ஆ
அப்ப நீங்க எல்லாருமே வந்து தீர்க்கதரிசனம் சொல்றவங்களா விரும்பணும் சொல்லி நான் விரும்புறேன். எல்லாருமே வந்து தீர்க்கதரிசனம் சொல்றவங்களா இருக்கணும். ம், ம், அதிகமா இருக்கணும் சபையில சொல்லி நான் விரும்புகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா, ம், ம், சபையில வந்து பேசும்போது தீர்க்கதரிசனம் மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்? ஷேர் ம், பண்ணணும். அந்நிய பாஷை பேசுறத காட்டிலும் தீர்க்கதரிசனம் ம், உரைக்கணும். ஃபார் ம், எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வியாக்கியானம் பண்றதுக்கு, இல்லன்னா டிரான்ஸ்லேட் ம், பண்றதுக்கு யாரும் இல்லன்னா, நீங்க பேசக்கூடாது சபையில சொல்லி ம், ம், தெளிவா சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம், ம், பாயிண்ட். ம். இப்ப அடுத்தது 6ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, ம், ம், அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, ம், போதகத்தை போதிக்கிறதற்காவது எதுவானதை சொல்லாமல் ம், ஏதுவானதை சொல்லாமல் ம். அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஆ இப்ப நான் வந்திருக்கேன். பவுலாகிய நானு, உங்களிடத்துல வரும்போது, நான் ம், உங்களுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ். நீங்க வந்து ம், தமிழ் மக்கள். ம், எல்லாம் எல்லாம் எபிரேய மக்கள். ம், நான் வந்து பிரெஞ்சுல வந்து பேசிட்டு இருக்கேன். ம், உங்களுக்கு என்ன புரியும்? அதனால ம்ஹ்ம். என்ன பலன் இருக்கு? நான் வந்து பேசுறதுனால. சொல்லி பவுல் கேட்கிறாரு. ஓகே. அப்படியே அடுத்தது. அப்படியே ம், புல்லாங்குழல், சுரமண்டலம் ம், ம், முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால், ம், குழலாலே ஊதப்படுகிறதும், சுரமண்டலத்தினாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படித் தெரியும்? ம். அந்தப்படி எக்காளமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, எக்காளமா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ம், நீங்க ப்ளே பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கட்டும், அது சரியான ம், மியூசிக் இல்லன்னா, ம், அப்ப அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்லன்னா அது. ம், அதனால என்ன யூஸ் இருக்கு சொல்லி பவுல் ம், கேட்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ம், ஓகேவா? இதோட கடைசி தீம் வந்து நம்ம பார்க்கலாம். ம், இத படிச்சிடலாம் அப்படியே 9ல ம். இருந்து. அப்படியே படிங்க. அதுபோல நீங்களும் ம், தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் ம், பேசப்பட்டது இன்னதென்று எப்படித் தெரியும்? ம். ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. ஓகே. அந்நிய உல பாஷை குறித்து என்ன சொல்றாருன்னா, ம், நீங்க ம், பேசுறது ஒண்ணுமே தெரியலன்னா, அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா, ம்ஹ்ம், ஆகாயத்துல பேசுறவங்களா இருப்பீங்க. யாருக்கும் புரிதல் கிடையாது. ஓகே. ம். அடுத்தது. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. ஆ, ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால், பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன். பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். ஓகே. ம், ம், அப்போ அப்ப என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கே வந்து ம்ஹ்ம், நம்மளுக்கே வந்து அந்த பேசுற வார்த்தை என்னன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியலன்னா, ம்ஹ்ம், அதுக்கான அர்த்தம் உண்மையான அர்த்தம் தெரியலன்னா, அப்ப நம்மளுக்கு என்ன இருப்போம்? அந்நியனா இருப்போம். ம்ஹ்ம், பேசுற நானே எனக்கே என்ன இருப்பேன்? அந்நியனா இருப்பேன். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? சொல்லி ம், பவுல் வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அவங்கள ம்ஹ்ம், இன்டலெக்சுவலா புரிய வைக்கிறாரு. ம், ம். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு. ஓகே. அடுத்து 12ஆம் வசனம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால், ம். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேறும்படி நாடுங்கள். சபையோட பக்தி விருத்திக்கான காரியங்கள நீ நாடுங்கள். ஓகே. ம், 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 ஓகே. அறிவு, ஞானம், ஓகே. விசுவாசம், அப்புறம் ம்ஹ்ம், தீர்க்கதரிசனம் சொல்ற ம், காரியங்கள நீங்க பாருங்க சொல்லி ம்ஹ்ம். சொல்றாரு. அடுத்து. ம், அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ம். என் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ஓகே. ம், என்ன அடுத்தது. ம், ம், எண்ணத்தினாலெனில், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால், என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி, என் கருத்து பயனற்றதாயிருக்கும். ஓகே. என் ஆவியில நான் ம், வந்து விண்ணப்பம் பண்றேன். ம், ஆனா எனக்கே என்ன தெரியல. அதோட ம், மீனிங் தெரியல. மை ம், மைண்ட் இஸ் அன்ஃப்ரூட்ஃபுல். என் ம், மைண்டுக்கு ம், மூளைக்கு புரியல. என்ன பேசுறேன்னு ம்ஹ்ம், சொல்லிட்டு. ம், ஓகே. ம், எனக்கே புரியல சொல்லி சொல்றாரு. ஓகே. சோ வாட் ஷால் ஐ டூ? ம். இப்படி இருக்க செய்வது ம், செய்ய வேண்டுவது என்ன? ம், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ம். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்ப நான் என்ன இல்லாவிட்டால் செய்யணும்? ம்ஹ்ம், ம்ஹ்ம், நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழியிலேயே, இல்லன்னா ம்ஹ்ம், எனக்கு தெரிஞ்ச மொழியிலேயே நான் என்ன ம்ஹ்ம், பண்ணணும்? ம்ஹ்ம், ஆவியோடும் பாடுவேன். அப்ப எனக்கும் ம்ஹ்ம், புரியும். ம், நான் கருத்தோடும் நான் பாடுவேன். ம், ம்ஹ்ம், ஆவியோடும் நான் விண்ணப்பம் ம், பண்ணுவேன். கருத்தோடும் ம், விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லி பார்க்கிறோம். ம், ம், அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தேன்னா, என்னால வந்து என்ன பண்ண முடியாது? ம், ம்ஹ்ம், புரியாம நான் பேசிட்டு இருக்கிறேன். அது ம், என்னன்னே எனக்கு தெரியாது சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம், ஓகே. ம். அடுத்து. ம். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது, கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமென் என்று எப்படி சொல்லுவான்? நீ கரெக்ட். பேசுகிறது இன்னது என்று அவன் அறியானே. அ. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய். ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான். ம். நீ நல்லா ஸ்தோத்திரம் பண்ற. ஆனா மத்தவங்களுக்கு யாருக்கும் புரியலன்னா, ம், அதனால என்ன ம், பிரயோஜனம் இருக்கு? ஃபர்ஸ்ட் உனக்கே புரியுதா?
சொல்லி பவுல் வந்து கேக்குறாரு. ஓகேவா? அப்ப சொல்லிட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் தேவனுக்கு தேங்க்ஸ் பண்றேன். ஏன்னா உங்களை காட்டிலும் அதிகமான தேங்க்ஸ் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து உங்க மத்தியில வரும்போது எனக்கு தெரிஞ்சு புரிஞ்ச 5 வார்த்தையை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆவியோடும் உண்மையோடும். ஓகே, அப்படி படிங்க 18, 19. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதை எனக்கு அதிக விருப்பமாய் இருக்கும். அதிகமா இருக்கும். கருத்தோடு உணர்ந்து பேசுறதா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் சொல்லி பவுல் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. ஏன்னா பவுல் தான் இருக்கிறதுலே ஏகப்பட்ட பட்டணத்துக்கு போனவர் சொல்லி பாக்குறோம். அதனால ஏகப்பட்ட லாங்குவேஜ் தேவன் என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்து எனேபிள் பண்ணிருக்காரு. ஓகே, போற இடம்லாம் சொல்லி பாக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா பவுல் சொல்றது, நான் உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில இல்ல எனக்கு தெரிஞ்ச பாஷையில புரிதலோட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? நம்ம வந்து அப்புறம் 20ஆம் வசனம் படிங்க. குழந்தைகளா இருக்காதீங்க சொல்லி திட்டுறாரு. புத்தியிலே குழந்தைகளாயிராதேங்கள், புத்தியிலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் ஆயிருங்கள். மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன். ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னது? வேற பாஷையில கர்த்தர் பேசினார், இவங்க வந்து அதுக்கு செவி கொடுக்கல அப்படின்றாங்க. இது ஒரு டீடைல் பார்க்கலாம். ஐசையா 28 10ல இருந்து இருக்கு. இது யாருக்கு பேசுறாங்கன்னா எப்ராஹிம் அண்ட் யூதா தேசத்துக்கு வந்து சொல்றது விஷயமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அவங்க மேல வந்து வர கண்ட ஒரு பாரம் சொல்லி பாக்குறோம். 28:1 படிங்களா? எப்பிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே. அவங்களுக்கு ஐயோனா என்னதுன்னா, நீ வந்து பயங்கர செழிப்பா இருக்கிற, உனக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு பெரிய அழிவு வருது சொல்லி சொல்றாரு. ஓகே, எப்ராஹிம் சொல்றது யாரு? இஸ்ரேல். ஓகே, இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் 10 கோத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அத குறிச்சு சொல்றாங்க. ஓகே, இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெரு வெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி போடுவான். யார் வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அசிரியா ஒருத்தன் வரான். வந்து என்ன பண்ண போறான்? உங்களை ஃபுல்லா காலி பண்ண போறான் சொல்லி சொல்றாங்க. அசிரியா தேசம் வந்து இஸ்ரேல் மக்களை அழிச்சிடுறாங்க, அழிச்சு கொண்டு போயிடுறாங்க. ஓகே, 7 எங்கன்னா 722 BC கிமு. அப்ப பாத்தீங்கன்னா அசிரியா கேப்டிவிட்டி பாத்தீங்கன்னா இதான் அந்த நடந்தது. இஸ்ரேல் சமாரியா ஒட்டுமொத்தமா கூட்டு போயிட்டு அசிரியா கொண்டு போயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேல் சொல்லி பாக்குறோம். ஓகே, என்னதுன்னா during the 7,000 Israelites from the kingdom of Israel were dispositioned and forcibly relocated to Neo-Assyrian Emperor. கொண்டு போயிட்டாங்க அங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். அதெல்லாம் எசேக்கியா ராஜா இதுல வரதா இருக்கும் சொல்லி பாக்குறோம். இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 722 வந்து பாத்தீங்கன்னா யூதேயா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கேப்சர் ஆயிடுச்சு. சாரி, யூதேயா கிடையாது, இஸ்ரேல் சமாரியா அதை வந்து கேப்சர் ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம். இது எல்லாமே இங்க இருக்கும். 1 நாளாகமத்துல எல்லாமே கொடுக்கப்பட்டது சொல்லி பாக்குறோம். ஓகே, இதோட ஹிஸ்டரி என்ன நடந்ததுன்னு சொல்றதெல்லாம். ஓகே, சோ இப்ப படிங்க அப்படியே. எப்பிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான முதல் கனியை போல இருக்கும். அது எல்லாமே ஸ்பாயில் சொல்லி சொல்றாங்க. ஓகே,
reap before the harvest. ம். ஓகே. அப்புறம்? அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும், அலங்காரமான முடியாகவும், நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஓகே. யாருக்கு? மீதியானவர்களுக்கு. ம்ஹ்ம். அப்போ ஏகப்பட்ட பேர் என்ன ஆயிடுவாங்களாம்? அழிஞ்சிருவாங்களாம். ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். கொஞ்சம் பேர் மட்டும் தான் மீதியா இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். ம். மீதியான மக்கள். ஓகே. ம். ரெமனன்ட். ம். ஓகே. அடுத்தது? ஆனாலும் ம். இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பிப் போகிறார்கள். ம். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி, ம். திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு, சாராயத்தினால் ம். வழிதப்பி, ம். தீர்க்கதரிசனத்தில் மோசம் போய், ம். நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். இடர்கள். திருப்பி இவங்களும் என்ன ஆயிட்டாங்க? ரெமனன்ட் ஆன மக்களும் என்ன ஆயிட்டாங்க? மீதியான மக்களும் தப்பு செஞ்சு தேவனை விட்டு விலகுறவங்களா ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். அப்போ நெக்ஸ்ட் 9ஆம் ம். வசனம். அவர் யாருக்கு அறிவைப் போதித்தார்? யாருக்கு ம். உபதேசத்தை உணர்த்துவார்? ம். பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டவர்களுக்குமே. ம். ம்ஹ்ம். கற் கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும், அங்கே ம். கொஞ்சமுமாக என்கிறார்கள். ம். என்ன புரியுது 9, 10ல? ம்ஹ்ம். எல்லாமே மரப்பொருள்ல ஒரு ரிடில் மாரி இருக்கா ம். இது? ம். இத வந்து நீங்க திருவெழுத்துல படிங்க. ம்ஹ்ம். ஏசாயா 28. அதே 9, 10ல ஆ. இவன் எஸ். யாருக்கு அறிவு புகட்டுவான்? யாருக்கு ம். செய்தியை புரியுமாறு எடுத்துரைப்பான்? பால்குடி ம். மறந்தோர்க்கா? தாய்ப்பாலை ம். விட்டு அகன்றோர்க்கா? ம். ஏனெனில் கட்டளை மேல் கட்டளை, கட்டளை மேல் கட்டளை, அளவு நூலுக்கு மேல் அளவு நூல், அளவு நூலுக்கு மேல் அளவு நூல், இங்கே ம். கொஞ்சம், அங்கே கொஞ்சம் என்கின்றனர். என்கின்றனர். ஓகே. ம்ஹ்ம். வெயிட் பண்ணுங்க. நான் ம்ஹ்ம். இன்னொரு பைபிள் எடுத்துக்கிறேன். ஓகே. ம். டூப்ளிகேட். இது நம்ம புரிஞ்சா தான் அந்த இடத்துல வர முடியும். ம்ஹ்ஹ்ம். தமிழ், 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 தமிழ். ம். படிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய போதனைகளை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஜனங்களோ சிறு குழந்தைகளைப் போன்று இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னரே பால் குடிப்பதை மறந்த குழந்தைகளைப் போன்று இருக்கிறார்கள். எனவே ம். கர்த்தர் அவர்களை குழந்தைகளாக எண்ணி, ம். சாலசவ் சாலசவ், குவால் லகுவா குவா லகுவா, சீர் ஷேம் சீர் ஷேம் என்பது போன்ற ம். அது என்ன சொல்றாங்க? வினோதமான மொழியில் பேசுவார். ம். அவர் அந்த ஜனங்களோட வேறு மொழிகளையும் பயன்படுத்துவார். ம். கடந்த காலத்தில் தேவன் அந்த ஜனங்களோடே பேசினார். ம். அவர் இங்கே ஓய்விடம் உள்ளது. இது சமாதானமான இடம். ம். சோர்ந்து போன ஜனங்கள் வந்து ஓய்வு கொள்ளட்டும். அது ம். சமாதானத்திற்குரிய இடம் என்றார். ம். ஆனால் அந்த ஜனங்கள் தேவனை கவனிக்க விரும்பவில்லை. எனவே தேவனிடமிருந்து வந்த ம். சால் லசவ், குவா லகுவா, சீர் ஷேம் என்பது போன்ற ம். வார்த்தைகள் அவர்களுக்கு அந்நிய மொழியைப் போன்று இருந்தது. ஜனங்கள் தங்கள் சொந்த வழிகளில் நடந்தார்கள். எனவே ம். ஜனங்கள் பின்னிட்டு விழுந்து தோற்கடிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் வலையில் அகப்பட்டு கைப்பற்றப்பட்டனர். சரி. ம்ஹ்ம். என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ம்ஹ்ம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ம். மீதியானவர்களுக்கு காப்பாத்துட்டேன். ம். ஓகே. ஓகே. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஹ் இங்க 10ஆம் வசனத்துல வந்து ம்ஹ்ம். சாலக்குவா ம்ஹ்ம். சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இங்க நான் இங்கேயும் காமிக்கிறேன். ஓகே, ம்ஹ்ம். டூ திஸ் டூ தட் சொல்லி போட்டிருக்கா. ம்ஹ்ம். ஆக்சுவலா ஒரிஜினலா இது பாத்தீங்கன்னா, சா லசுவா சா ம்ஹ்ம். லசுவா ம்ஹ்ம். மிமிக்கிங் த ப்ராஃபிட்ஸ் வேர்ட். ம்ஹ்ம். ஓகே, ம்ஹ்ம். இதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனே கிடையாது ஆக்சுவலா. ஓகே, ம்ஹ்ம். ம்ஹ்ம். இது வந்து என்னதுன்னா அந்நிய பாஷை. ம்ஹ்ம். இது ஒரு அந்நிய பாஷை. ம். இது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு புரியாத ஒரு பாஷை. ஓகே, ம். இட்ஸ் ஃபாரின் லிப்ஸ் ம்ஹ்ம். வித் ஃபாரின் லிப்ஸ் தி ஸ்டேஞ்ச் டங்ஸ் ம்ஹ்ம். காட் வில் ஸ்பீக் டு திஸ் பீப்புள். சொல்லும்போது ம். என்ன ஆயிடுச்சுன்னா, ம்ஹ்ம். இந்த ஜனங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அசிரியால கொண்டு போய் வச்சுட்டாங்க. ம். அங்க இருக்கிறவங்களோட பாஷை வந்து எங்களுக்கு புரியல. ம். அவங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ம்ஹ்ம். சாலக்குவா சாலக்குவா. ம்ஹ்ம். ஓகேவா? எதனால? இவங்களுடைய கீழ்ப்படியாதனால. தேவனுடைய ம்ஹ்ம். வார்த்தையை வந்து என்ன பண்ணல இவங்க. இதான் ரெஸ்டிங் பிளேஸ். நீங்க வந்து ம்ஹ்ம். தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருங்க, நல்லது செய்யுங்க, ம்ஹ்ம். நன்மையா ம். இதுல இதுல நடங்க சொல்லி சொல்லும்போது, அவங்க அது கீழ்ப்படியாதபடிக்கு அவங்க ம்ஹ்ம். அவிசுவாசத்தினால என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பனிஷ்மென்ட்க்கு வந்துட்டு ம்ஹ்ம். அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? அதே இடத்துக்கு வந்து கொண்டு ம்ஹ்ம். போகப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். எதனால சொல்லி பார்த்தீங்கன்னா, சோ தட் தே கோ தே சோ தட் ஆஸ் தே கோ தே வில் ஃபால் பேக், தே வில் பி இன்ஜர்ட் அண்ட் ஸ்னார்ட் அண்ட் கேப்சர்ட். ம்ஹ்ம். ஓகே. என்னதுன்னா தேவனோட வார்த்தையை வந்து இங்க நம்ம முன்னாடி என்ன படிக்கிறோம்னா, தி சில்ட்ரன்ஸ் வேன் ஃப்ரம் their milk, ம்ஹ்ம். those who to those just take from the breast. ம்ஹ்ம். சொல்லும்போது என்ன இங்க பாத்தீங்கன்னா, to whom he explained his messages. ம்ஹ்ம். சொல்லும்போது இஸ்ரேல் மக்கள் அவங்க ம். தேவனுடைய சொந்த ஜனங்கள். ம்ஹ்ம். அவங்களுக்கு தான் என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாத்தையும் கொடுத்து ம்ஹ்ம். தனக்கென்று பிரித்து எடுத்தார். ம். ஆனா இவங்க என்ன பண்றாங்களாம்? குழந்தைகளை போல ம்ஹ்ம். ஒண்ணுமே தெரியாத மக்கள மாதிரி திருப்பி ம்ஹ்ம். தப்பு செய்யறவங்களா ஆயிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ம். 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 ஆரம்பத்துல ஒரு குழந்தைய போல ஆயிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ம்ஹ்ம். தேவனோட வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு புரியாத மாதிரி என்ன பண்றாங்க? ம்ஹ்ம். எதுக்குமே வந்து கீழ்ப்படியாம குழந்தை போல பால் மறந்தவங்களா ஆயிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ம்ஹ்ம். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, நீ நான் சொல்றது எவ்வளவு தெளிவா சொல்ற காரியங்களை நீ கேட்க மாட்ற. ம். ஓகே, இப்ப நீ என்ன பண்ணு? பனிஷ்மெண்ட்டுக்கு நீ போ. அதான் மேல ம்ஹ்ம். பார்த்தா அந்த ஒரு என்னது ஐயோ, ம். ம். எப்ராயிமுக்கு ஐயோ சொல்லி ம். நல்லா பயங்கர செழிப்பா இருக்கிற இப்ராஹிமுக்கு ஐயோ சொல்லி சொல்லும்போது, ம்ஹ்ம். இந்த ம்ஹ்ம். தேசத்துக்கு நீ போவீங்க. அப்பா அங்க பேசுற லாங்குவேஜ் மூலமா நீ தெரிஞ்சுப்ப. நான் ம்ஹ்ம். தான் தேவன் உன்னைய வந்து இந்த மாதிரி தண்டிச்சிருக்கிறேன் சொல்லி நீ ம்ஹ்ம். தெரிஞ்சுப்ப. அதனால இப்ப ம்ஹ்ம். பனிஷ்மெண்ட்டுக்கு நீ போற சொல்லிதான் இங்க ம்ஹ்ம். வந்து பின்னிட்டு விழுந்து விழும்படிக்கு இந்த ம்ஹ்ம். மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது சொல்றத சொல்றாரு. ம்ஹ்ம். ம். இத வந்து பவுல் என்ன பண்றாருன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல இங்க கோட் பண்றாரு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே, ஓகே. நீங்க வந்து அவங்க வந்து குழந்தைய போல ம்ஹ்ம். இருந்ததுனால தான் அவங்களுக்கு என்னாச்சு? ம். அந்நிய ஓ! பாஷையினால வந்து ம்ஹ்ம். பேசினாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி ம்ஹ்ம். நீங்களும் என்ன பண்ணாதீங்க? ம்ஹ்ம். குழந்தைய போல பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்லி பவுல் இங்க சொல்றாரு. 20வது வசனம். புரியுதா இப்போ? ம். பிரதர்ஸ் புரியுது. சிஸ்டர்ஸ், ம். ஸ்டாப் ம்ஹ்ம். திங்கிங் லைக் சில்ட்ரன். ம்ஹ்ம். ஓகே, ம்ஹ்ம். நீங்க ம். இதுக்கு ஈவில் பண்றதுக்கு இன்ஃபென்ட்டா இருங்க. ஆனா நல்லது ம்ஹ்ம். இது திங்க் பண்றதுக்கு நீங்க வந்து அடல்ட்டா இருங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ம்ஹ்ம். ம்ஹ்ம். கான்டெக்ஸ்ட் அதான். ம். ம்ஹ்ம். ஓகே. புரியுது. அவங்களுக்கு வந்து இதே வந்து உங்களுக்கு வந்துரும். அதனால ஜாக்கிரதையா ம்ஹ்ம். இருங்க சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. இப்ப வந்து அடுத்தது 22 படிக்கலாம். ம்ஹ்ம். அப்படி இருக்க, ம். அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல், ம். அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. டைரக்ட் பாயிண்ட். ம். ஓகே. அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு ம்ஹ்ம். கிடையாது, அவிசுவாசிகளுக்கு. ஓகே. ம். ம். யாராவது கேட்டாங்கன்னா, இல்ல விசுவாசிகளுக்கு சொன்னாங்கன்னா, வசனம் ம்ஹ்ம். இப்படிதான் சொல்லுதுப்பா. அப்படி சொல்லி சொல்லிடலாம். ஓகே. ம். அப்புறம் தீர்க்க தரிசனமும் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல், விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. ம். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது, ம். கல்லாதவர்களாவது, அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால், அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? ம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால், அவன் எல்லாராலும் உண உணர்த்துவிக்கப்பட்டும், எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். ஓகே. இது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், ம்ஹ்ம். ம்ஹ்ம். இவன் அந்நிய பாஷை பேசினா வந்து ஒருத்தன் கல்லாதவன் ஒருத்தன் வரும்போது,
கையமையா கத்திட்டு இருக்காங்க. கத்தும் போது என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் பைத்தியமா இவங்க சொல்லி நினைப்பான். அதான் நீங்க சொல்றாரு, ஒருத்தன் வரும்போது உள்ள வந்து பார்க்கும்போது அவுட் ஆஃப் தர் மைண்ட் என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன். பைத்தியம் பிடிச்சவர்கள் அல்லவா சொல்லி நினைப்பாங்களாம். ஓகேவா? அவுட் ஆஃப் தர் மைண்ட். ஆனா ஒரு அவிசுவாசி இவங்க தீர்க்க தரிசனம் வரும்போது இவனே என்ன பண்ணுவானா, இருதயத்தில் குத்துண்டு இவன் தேவன் வர்ஷிப் பண்ணிட்டு தேவன் உங்க மத்தியில இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவானா. ஏன் சொல்லுவாரு? தீர்க்க தரிசனம் வந்து ப்ராஃபஸி தானே. ஏன் சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, மேல தீர்க்க தரிசனத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. 3ஆம் வசனம். 3வது வசனம்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். ஓகே, பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப மனசு வேதனையோட ஒருத்தர் வரான் சர்ச்சுக்கு, உள்ள என்ட்ரா வரான். அப்ப வந்து ஒருத்தர் தீர்க்க தரிசனம் மூலமா அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றவங்களா இருக்கும்போது, அப்ப அவங்க என்ன நடக்குது அங்க அவனுக்கு இருதயம் குத்துண்டு தேவன் உங்க கிட்டதான் இருக்காரு சொல்லி என்ன பண்றான், அவன் சாட்சி சொல்றான். ஓகே, பக்தி விருத்தி, புத்தி சொல்றது, ஆறுதல். சோ அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அவிசுவாசி கூட என்ன பண்றதுக்கு, அவன் வந்து சபையில வரும்போது அவனுக்கு விசுவாசம் கொள்றதுக்கு இருக்கு. அதே நேரத்துல அது என்னதான் விசுவாசிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தாலும் உள்ள வரும்போது அவனும் என்ன பண்றான், அவனும் இதையும் குத்த விடுறவனா அவரா சொல்லி பாக்குறோம், மனம் திரும்புறவனா அவரா சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல சபை மக்களுக்கு என்ன இருக்கு, அது பக்தி விருத்திக்கான காரியமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்ப பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாரு, இவ்வளவு டீட்டெயிலா. நான் பாருங்க, நான் வந்து பல பாஷை பேசலாம், ஆனா கருத்தோட 5 வருஷம் பார்த்து பேச விரும்புறேன். சோ அந்நிய பாஷை காட்டிலும் வந்து இதுதான் இம்பார்ட்டன் சொல்றாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஓகே, ஆர்டர்னா கட்டளை கொடுக்குறாரு. இதுதான் வந்து 26ல இருந்து படிக்கலாம். இதோட படிச்சு முடிச்சிடலாம். 26ல இருந்து படிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படக் கடவது. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் அட் டைம்ல என்ன பண்றாங்க, எல்லா வேலையும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா கண்டிக்கிறார். அப்படி பண்ணீங்கன்னா வந்து என்ன இது ஒழுங்கின்மையா இருக்குது, அப்படி இருக்க கூடாது சொல்லிட்டு பவுல் வந்து கண்டிச்சுட்டு, தேவன் வந்து ஒழுங்கின்மையோட தேவன் இல்ல, ஒழுங்கின் தேவனா இருக்காரு. அவர் ஆதியிலே வந்து பாத்தீங்கன்னா வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணாரு. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிட்ட இருந்தது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒழுங்குபடுத்துறாரு. லெட் தேர் பி லைட் சொல்லிட்டு ஒன்னொன்னையும் ஒழுங்குபடுத்துறாரு. ஒழுங்கின் தேவனா இருக்காரு. சோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், ஒழுங்கா பண்ணணும் சொல்லி அவங்க புரிய வைக்கிறோம் சொல்லி பாக்குறோம். இப்படி 27 படிங்க. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச வேண்டும். ஓகே, டைரக்டா சொல்லிட்டாரு ஆர்டர், கட்டளைகள் சொல்லும்போது என்னது, 2 பேர் தான் பேசணும்பா, மேக்ஸிமம் 3 பேர். சரி, அப்படி பேசினாலும் அதுக்கான இன்டர்பிரேஷனுக்காக ஆள் இருக்கணும். இன்டர்பிரேஷன் இல்லைன்னா பேசவே தேவையில்லை, நீ தனியா போய் பேசிக்கும். ஆர்டர். ஓகே, இங்க கொடுத்தாச்சு. அடுத்தது படிங்க 29. 29ல இருந்து 33. 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவுள். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா God is the God of not the God of disorder but of peace. சமாதானம், இந்த ஒழுங்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா நீங்க தீர்க்கதரிசனம் ஃபர்ஸ்ட் வந்து அந்நிய பாஷை சொல்லிட்டாரு. இப்போ தீர்க்கதரிசனம் சொல்லும் போது 2 பேர் 3 பேர் பேசுங்க. இப்ப சப்போஸ் யாருக்காவது வெளிப்பாடு இருக்கு சொல்லும் போது ஏற்கனவே பேசிட்டு இருக்கவங்க என்ன பண்ணணும், உட்கார்ந்துடணும். இவங்க நீங்க உணர்த்துக்கு வந்து பேசுங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? இப்போ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து 3 பேர் தான் பேசணும் மேக்சிமம், அதுக்கு மேல பேசக்கூடாது. தீர்க்கதரிசனுடைய ஆவி வந்து என்ன இருக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு.
ஓகே. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, எனக்கு வந்துச்சு, எனக்கு மறந்து போயிட போது சொல்ல முடியாது. ஓகே. தேவனோட ஆவி உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால ஏற்ற வேலை நீங்க வர டைம் வரும்போது நீங்க பேசுங்க. இன்னைக்கு 3 பேர் தான 3 பேர் தான். ஓகே. அடுத்த நாள் வேணா பேசுங்க நீங்க. சோ சபை கூட வரும்போது நீங்க 2 பேர் இல்ல 3 பேர் தான் பேசணும்னு சொல்லி பவுல் சொல்றாரு. தேவன் வந்து ஒழுங்கின் தேவனா இருக்காரு. அவரும் அப்படிதான் பண்ணுவாரு சொல்லி எல்லா சபைகளுக்கும் நாங்க இதுதான் போதிக்கிறோம் சொல்லி சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இது முடிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் பத்தி சொல்றாரு. நீங்க உமன்ஸ் வந்து என்ன பண்ணாதீங்க, சபையில வந்து இது பண்ணாதீங்க, தர்க்கிக்காதீங்க, இல்ல வந்து அங்க வந்து பேசாதீங்க, சைலண்டா இருங்க சொல்லி அங்க வந்து ஒரு ஒழுக்கத்தை வந்து உமன்ஸ்க்கு சொல்றாரு. ஓகேவா? எதை கேட்கணும்னா ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க, அங்க வந்து பேசாதீங்க, சபையில பேசாதீங்க சொல்லி சொல்றாரு. இப்ப இப்ப வசனம் பாத்தீங்கன்னா 36ல இருந்து இது இங்க இருக்கிறது தான் இப்ப ஓகே. இப்ப படிங்க அத. தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது. ம். அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால், நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஓகே. இத வந்து திருவெழுத்துல படிக்கலாம். ஓகேவா? கொரிந்தியர்ல கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் கடைசியில இருக்க வசனங்கள் 38ல இருந்து. இவற்றை எவராவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். 36ல இருந்து. கடவுளின் வார்த்தை உங்களிடம் இருந்தா வந்தது, அல்லது அது உங்களிடம் மட்டுமா வந்தடைந்தது? எதுக்கு கேள்வி கேட்கிறாரு இத? பாத்தீங்கன்னா இவங்க கொரிந்திய மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாங்க தேவனால் அருள் பெற்ற மக்கள் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அப்ப பவுல்ல சொல்றாருன்னா, உங்களுக்கு கொடுக்கலப்பா அப்போஸ்தலர்களுக்கு, எங்களுக்கு கொடுத்தாரு தேவன். ஓகே. அப்போஸ்தலராகிய பேதுரு அவங்கலாம் 120 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட தான் ஆரம்பிச்சது. ஓகேவா? நீங்க புறஜாதி மக்கள், நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா உங்ககிட்ட தான் வந்து சொல்லி நினைச்சுக்கிறீங்க. அதனால நான் சொல்ற கட்டளைகளுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்பட்டு நடங்க. இது தேவனுடைய கட்டளைகள் சொல்லி நீங்க கீழ்படிங்க சொல்லி டைரக்டா கட்டளைகள் சொல்றாரு. ஓகே. கடவுள் உங்களுக்கா கொடுத்தாரு ஃபர்ஸ்ட், உங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு தான் கொடுத்தாரு. அதனால நாங்க சொல்ற கட்டளை கீழ்படிங்க. எங்க மூலமா தான் கை வைக்கும்போது என்னாச்சு, உங்களுக்கு வந்துச்சு. அதனால நான் சொல்ற கட்டளை கீழ்படிங்க சொல்லி சொல்றாரு. ஓகே. 37 படிக்கலாம். தாம் ஓர் இறைவாக்கினர் அல்லது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் என ஒருவர் நினைத்தால், நான் உங்களுக்கு எழுதுபவற்றை அவர் ஆண்டவரின் கட்டளையாக ஏற்றுக்கொள்ளணும். ஓகே. இவற்றை எவராவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே அன்பர்களே, இறைவாக்கு உரைக்க ஆர்வமாய் நாடுங்கள், பரவச பேச்சு பேசுவதை தடுக்காதீர்கள், ஆனால் அனைத்தையும் பங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். ஓகே. யாரும் தடுக்க வேணாம். ஆனா நான் சொன்ன கட்டளையின்படி நீங்க ஃபாலோ பண்ணணும். யாராவது நான் சொன்ன கட்டளையின்படி நீங்க கீழ்ப்படியலைன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க, அதுல இருந்து சபையில இருந்து நீக்கப்படுவீங்க சொல்லி சொல்றாரு. எக்ஸ்கம்யூனிகேஷன் சொல்றாரு இங்க. ஓகே. இங்க சொல்ல வர இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பட் இஃப் எனிஒன் இக்னோர்ஸ் திஸ், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்க வந்து மீறினீங்கன்னா, லார்ட்ஸ் கமாண்ட்மெண்ட் கொடுத்திருக்க மாதிரி நான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு, மீறினீங்கன்னா they themselves will be ignored. அப்படி பார்க்கும்போது இப்ப இருக்கிற முக்காவாசி சபை என்ன ஆயிடும், இக்னோர் ஆயிடும். பெந்தேகோஸ்து சபை. கரெக்டா? ஏன்னா எவர்களை கட்டுறீர்களோ கட்டப்படும், எவர்களை கட்டவிழ்க்கிறீர்களோ கட்டவிழ்க்கப்படும் சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் இந்த வார்த்தையை பற்றி கீழ்பட்டாங்களோ அவங்க வந்து சபையில சேர்க்கப்படுறாங்களாம். யாரெல்லாம் கீழ்படியிலையோ அவங்க என்ன ஆயிட்டாங்களா, இக்னோர்டு. இதுதான் நம்ம பாக்குறோம். முக்கியமான வசனம். சோ அப்ப நார்மல் ஸ்டடிலேயே நம்ம பார்க்கும்போது என்னதுன்னா, இப்ப எவ்வளவு தப்பா வந்து இந்த டைம்ல நடந்துட்டு இருக்கு, ஓகே, பெந்தேகோஸ்து சபையில நடந்துட்டு இருக்கு சொல்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம நாளைக்கு பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வரங்கள் எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பாஸ் ஆச்சு. ஓகே. இப்ப நம்ம படிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில என்ன நடந்தது, வரங்கள் இருந்த டைம்ல எல்லாம் வரங்கள் கொடுக்கப்பட்ட அந்த சபைகளுக்கு மத்தியில என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது சொல்றதை நம்ம பார்த்தோம். அதுல எது வந்து பவுல் வந்து விளக்குறாரு. அப்ப இந்த மாதிரி இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஓகே. பெந்தேகோஸ்து சபை மக்கள்ல போயிட்டு இருக்கு. அப்போ யாரெல்லாம் இது கீழ்படியிலையோ அவங்களும் என்ன ஆயிடுறாங்க, இக்னோர் பண்ணப்பட்ட மக்களா ஆயிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப முக்காவாசி ஆட்கள் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. இப்ப ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, வரங்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே. வரங்கள் நிறுத்தப்பட்டுருச்சா? ஏன் 2000 வருஷத்துக்கு நடுவுல, எக்ஸாம்பிள்
அந்த கி பி 200ல இருந்து ம். கி பி 1900 வரைக்கும் வரங்களே இல்ல. இந்த ம்ஹ்ம். பெந்தேகோஸ்தே மூவ்மெண்ட் ஆரம்பிச்ச உடனே தான் வரங்களே ஆரம்பிக்குது. ம்ஹ்ம். ஓகே. வரங்கள் சொல்றது காட்டிலும் அந்த அற்புத காரியங்களை செய்றாங்க. ஓகே. ம்ஹ்ம். பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் ம்ஹ்ம். ஸ்டார்ட்டட். ம்ஹ்ம். எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து 1901ல தான் ஆரம்பிச்சது. ஜனவரி ம்ஹ்ம். 1 ஓகே. பென்டிகாஸ்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு ம்ஹ்ம். முன்னாடி வரைக்கும் பென்டிகாஸ்ட் மூவ்மெண்ட்டே கிடையாது. ஓகே. ம்ஹ்ம். ஏஜ் சர்ச் இந்த மாரி இதே கிடையாது. இந்த மாரி வரங்களே ம்ஹ்ம். கிடையாது. சிஎஸ்ஐ, ம்ஹ்ம். கேத்தலிக் அவங்கலாம் வந்து வரங்களே பண்றது கிடையாது. ம்ஹ்ம். ஆரம்பத்துல இருந்தது. அப்புறம் இல்ல. ம். ஏன் அப்ப இல்ல? சொல்றத ம்ஹ்ம். பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ம்ஹ்ம். ஓகே. சோ இதுதான் ஓவராலா நம்ம பார்க்கிறது. ம்ஹ்ம். ஓகேப்பா. நம்ம இத நாளைக்கு கன்டினியூ பண்ணலாமா மிச்சத? சரி. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சொல்லுங்க. ஷேர் பண்ணலாமா? ஓகேப்பா. ம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இவ்வேளையிலும் கூட சகோதரா நாங்கள் ஒன்று கூடி கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களை கூட்டிச் சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடமானது பரிசுத்தாவியின் வரங்களும், இந்த வரங்கள் எப்படிப்பட்டது, அதை எதற்காக கர்த்தர் இந்த பூமியிலே கொடுத்தீர் என்பதை நாங்கள் முற்றிலுமாக அறிந்து கொள்ளவும், இன்னும் அதிகமாக நாங்கள் அதன் ஆழங்களை புரிந்து கொள்ளவும், இந்த வரங்கள் ஏற்ற வேளையிலே கர்த்தருக்கு சித்தம் உண்டாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் தாமே அருள் புரிவார் என்று என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஓகே ஜெபின். சரி மத்திய. நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். ம். டேக் கேர். பை பை.